ஹாய் யுவர்ஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸ்டைல் வத்த குழம்பு நமக்கு வீட்டில் அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கிறதுக்கு ரெண்டு சீக்ரெட்டான பொருள் தாங்க. அது என்னான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வெண்டைக்காயும் காராமணியும் வச்சு இந்த வத்தல் குழம்ப ரெடி பண்ணியிருக்கேன். அந்த சீக்ரெட்டான பொருள் என்னன்னா, ஒரு 15 சாம்பார் வெங்காயத்தை இது போல் எண்ணெயில் நல்லா முருக வறுத்து இந்த டிஷ்ஷில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் முழுசாக இருக்கட்டும், கட் பண்ணிட வேணாம். இன்னொரு பொருள் நம்ம மணத்தக்காளி வத்தல் தாங்க. இந்த ட்ரை வத்தல் கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கிக்கோங்க. சிறிதளவு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பொடியில் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம டிஷ்ஷில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பொருள் நம்ம டிஷ்க்கு ஃபங்க்ஷன் ஸ்டைல் வத்த குழம்பு டேஸ்ட்டை கொண்டு வந்துடும் வீட்டிலையே. இப்போ இதோட ப்ரிப்ரேஷன் மெத்தடை பார்க்கலாம் வாங்க. இப்போ காராமணியை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபைபரோட சிறிதளவு ப்ரோட்டீனும் நமக்கு டிஷ்ஷில் ஆட் ஆகட்டுங்கிறதுக்காக காராமணியை 1 கப் முதல் நாளே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் போட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டு 2 விசில் விட்டு இது போல் எடுத்துக்கோங்க. இந்த காராமணி இருக்கக்கூடிய வாட்டரை தனியாக இது போல் வடிகட்டிக்கோங்க. அந்த வாட்டரை கீழே கொட்டிடாதீங்க, நம்ம டிஷ்க்கு தேவைப்படும். இப்போ ஒரு 20 நம்பர் வெண்டைக்காயை சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா டஸ்ட் இல்லாமல் வாஷ் பண்ணி வெண்டைக்காயில் ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து இது போல் கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயில் ஈரம் இருக்க வேண்டாம், வதக்கும்போது கொலகலப்பாக இருக்கும். ஈரம் இல்லாமல் கட் பண்ணி நம்ம ஆயிலில் வதக்கும்போது கிரேவியில் கொலகொலப்பு இல்லாமல் வெண்டைக்காய் சீக்கிரமாக வெந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஆயிலில் வெண்டைக்காய் இது போல் நல்லா வதக்கி விட்டு அதோட கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிஷ் ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் நல்லெண்ணெயை செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சு பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கட் பண்ண வெங்காயத்தை கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் மாறினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணி தக்காளியில் இருக்கக்கூடிய ரா டேஸ்ட் போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இது போல் நல்லா சுருள வதங்கிடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம டிஷ்க்கு தேவையான மசாலா பொடிகளை எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பொடி, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பொடி, 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பொடி, 2 டீஸ்பூன் வத்த குழம்பு பொடி. இது கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. ஆஃப் பண்ணி இருக்கு. அதில் இருக்கக்கூடிய மிதமான சூட்டில் இந்த மசாலாவை லேசாக இது போல் பெரட்டி விடுங்க. புளி சேர்த்த இது போல் வத்தல் குழம்பு ஒரு சிலருக்கு ஸ்டமக்குக்கு ஒத்துக்காது இல்லையா? மசாலா பொடியை இது போல் மிதமான சூட்டில் பெரட்டி விட்டு இதை டிஷ்க்கு ஆட் பண்ணும்போது ஸ்டமக் டிஸ்டர்ப் ஆகாது. நீங்கள் இந்த டிஷ்ஷை என்ஜாயும் பண்ண முடியும். கடாய் வச்சு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. 4 காஞ்ச மிளகாயை போட்டுங்க. சிறிதளவு கருவேப்பிலை, 6 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் அசஃபட்டிடா இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது நல்லா வறுபட்டதும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா செவக்க வறுக்கணுங்க. அது டிஷ்க்கு நல்ல டேஸ்ட்டையும் மணமையும் கொடுக்கும். இப்போ 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ முன்னாடியே சொன்னபடி சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் இது போல் முருக வறுத்து டிஷ்ஷில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் சாம்பார் வெங்காயம் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது டிஷ்ஷில் வெந்து நல்ல ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ நம்ம வத்தல் பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் பொடியை ஆட் பண்ணி நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ
வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காராமணி வாட்டரை இதில் ஊற்றிக்கோங்க. கரைச்சி எடுத்து வச்சுருக்க 1 கப் புளிக்கரைசலை இதில் ஊற்றிக்கோங்க. 1 கப் புளிக்கரைசல் போதுமானதாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வந்ததும் ஆயிலில் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. வெண்டைக்காய் டிஷ்ஷில் 6 நிமிஷம் நல்லா கொதித்ததும் வேக வச்சுருக்க காராமணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காராமணி ஆட் பண்ணி இதை கலந்து விட்டு இதில் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் காராமணி போட்டதும் ஒரு 4 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெண்டைக்காய் காராமணி நல்லா இந்த டிஷ்ஷில் கொதிக்க விடுங்க. இப்போ டேஸ்டான ஃபங்க்ஷன் ஸ்டைல் வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அப்பளம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இது போல் ஃபங்க்ஷன் ஸ்டைல் வத்தல் குழம்பை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.